டிஸ்குவாலிஃபிகேஷன், இந்த கட்சி மாறி வாக்களித்த எம்எல்ஏக்களை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றதுக்கும் ராஜினாமா ரெசிக்னேஷன் பண்றதுக்குமான அடிப்படை வித்தியாசம் அப்படின்னா பெருசா ஒண்ணு இல்லைன்னு சொல்லப்படும். அதாவது தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ தேர்தலில் மீண்டும் போட்டியிட முடியுமா, அதற்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்ற விவரங்களை பார்க்கும்போது இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அவர் அமைச்சராக மாறலாம். அதே போல ராஜினாமா செய்தாலும் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கும் பட்சத்தில் அவங்க அமைச்சராக மாறலாம். ஆனால் தோல்வி அடைந்தால் அமைச்சராக முடியாது அப்படிங்கிறத டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணா தோல்வி அடைந்தால் அமைச்சராக முடியாது அப்படிங்கிறது. பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்கு நடக்குது அப்படின்னா, தனக்கு ஒரு பெரிய ஆஃபர் கிடைக்கும், தான் ஒரு அமைச்சராகவோ அல்லது நல்ல பொறுப்பில் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதுதான் இவங்க இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் மாற்றி செல்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஈடுபடுவதனால அந்த விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ நீதிமன்றத்தில் செல்லும் போது இதை மற்ற 17 நபர்கள், அதாவது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும், ஒரு பயத்தை காட்டும். அதுபோக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை உறுதி செய்யும் விதமா இந்த வழக்கு அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.